அறுசுவை நடராஜன் கும்பகோணம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ள விக்கிரபாண்டியம் என்ற குக் கிராமத்தில் பிறந்தவர். 88 வயதாகும் அறுசுவை அறிவு நடராஜன் அவர்களுடைய தந்தை திரு நாராயணசாமி ஐயர் அந்த காலத்தில் தமிழகத்தில் மிகச்சிறந்த சமையல் வல்லுனர். நடராஜன் அவர்கள் சிறிய வயதில் சென்னை வந்து முதலாக மவுண்ட் ரோடில் இருந்த கீதா கஃபே என்ற கடையில் வேலை பார்த்தார். சில இடங்களில் வேலை பார்த்துவிட்டு காஞ்சி மடத்தில் வேலைக்குச் சேர்ந்தார். அடுத்த வீட்டு கல்யாணத்தில் இருந்து இந்தியாவின் மிக செல்வாக்குமிக்க பல மனிதர்களின் வீட்டு திருமணம் வரை இவருடைய சமையல்தான் பிரதானம். அம்பானி, ரஜினிகாந்த், சுப்பிரமணியசாமி, மூப்பனார் என்று தொடர்கிறது இந்த பட்டியல். 3 தலைமுறையையும் தாண்டி சுமார் 55 ஆண்டுகளாக சமையல் துறையில் கொடிகட்டி பறக்கின்றார் இந்த சமையல் விற்பன்னர். திரு ஆர் வெங்கட்ராமன் இந்திய ஜனாதிபதியாக இருந்தபோது ஜனாதிபதி மாளிகையில் தலைமை சமையல் வல்லுநராக பணியாற்றியதை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய தருணமாக கருதுகின்றார். இந்த பெயர் எடுப்பதற்கு தான் சந்தித்த சவால்களை பற்றி மணக்க மணக்க சுவையோடு மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். அறுசுவை அரசு திரு நடராஜன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஐயா, இந்த கல்யாணத்திலேயே இந்த பந்தியில் வாழை இலை எப்படி போடணும், எப்படி பரிமாறணும், சமையலே ஒரு கலைன்னா பரிமாறுறது இன்னொரு கலை அப்படின்னே சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாழை இலையில போட்டு தான் சாப்பாடு போடணும்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வீட்டில் வாழை கன்று வைப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி போனால் மிராதாரியில் வாழை வச்சுட்டீங்களா, அது 2-3 அர்த்தம் இருக்குது. அந்த வாழை இலை பின்னால் இருக்கணும். வீட்டில் வாழை இலை வச்சுருக்கீங்க, மரம் வச்சுருக்கீங்களா, சம்பந்தி வந்தால் சாப்பாடு போடுறதுக்கு வாழை இலை இருக்கா, அந்த ஓடுவான் கடைக்கு, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வாழை இலை, வாழை இலையில் தலைவாழை இலை, அடிவாழை இலை 2ஆவது பிரிச்சுப்பாங்க. இந்த தலைவாழை இலை போடும்போது இந்த நுனி இந்த கை சாப்பிட்ற கை பக்கம் வரணும். அந்த நுனியில் இந்த பக்கம் தான் பாயசம் படம் வரணும், இந்த பக்கம் தயிர் பச்சரி படம் வரணும், இந்த பக்கம் பொரியல், இந்த பக்கம் கூட்டு, அப்புறம் வறுவல். இப்படி போடும்போது இந்த பாயசத்தை போடும்போது இப்படி பாயசம் சாப்பிடணும். இந்த தயிர் பச்சரி சாப்பிடும்போது இந்த மாதிரி தயிர் பச்சரி சாப்பிட்ணும். பொரியல் எடுத்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பொரியல் எடுத்து சாப்பிட்ணும். கூட்டு சாப்பிடும் 4 வரலாறு இப்படி சாப்பிட்ணும். வறுவல் சாப்பிடணும் 1 வரலாறு எடுத்து சாப்பிட்ணும். சாதம் பசஞ்சு சாப்பிடும் பசஞ்சு அப்படி கையில் எடுத்து இப்படி சாப்பிட்றது. இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு முறை இருக்குது. கல்யாண வீட்டில் நம்ம போட்டோம்னா பச்சரி போட்டே போகிறோம். அம்பி சாம்பார் கொண்டா 2 வந்துடும், அம்பி மோர் குழம்பு கொண்டா 3 வந்துடும். அதாவது சாம்பாருக்கு அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் சாதம் கொண்டா ரசம் கொண்டா ரசம் போடணும். ரசம் சாப்பிட்டு தான் பாயசம் சாப்பிடணும். அதாவது 1 2 3 காரம் சாப்பிட்டு திருப்பி சாப்பிட்றாங்க. 1 2 3 காரம் சாப்பிட்டு திருப்பி சாப்பிட்டு உடனே ஸ்வீட்டு சாப்பிட்டு வெடை சாப்பிட்றாங்க. அதுக்கு மத்தியில் ஒரு நொறுவல் மாதிரி ஒரு கலந்த சாதம், ஒரு புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை இதாக ஒரு கலந்த சாதம். அது சாப்பிட்டதுக்கப்புறம் சாதம் போட்டு தயிர். அந்த தயிர் சாதம் சாப்பிட தான் ஊறுகாயை தொடுறாங்க. அது வரைக்கும் ஊறுகாய்கிட்ட போகவே கூடாது. அந்த ஊறுகாய் போட்டுக்கிட்டு தான் பேசணும். அந்த ஊறுகாய்க்கு அவ்வளோ பவர். அது மாதிரி அதை அப்படி சாப்பிடணும். அப்போ தான் அதுக்கு நிறைவு ஏற்பட்ட மாதிரி அர்த்தம். மன நிறைவு, வயிறு நிறைவு எல்லாம் நிறைஞ்சு போச்சு. பரிமாறுறது அப்படின்றது நீங்கள் மடத்திலேயே கையை பார்த்துக்கிட்டே எல்லாம் பரிமாறுறது. அது எதுக்கு சொன்னால் அந்த கையை பார்த்து பரிமாறு அப்படின்னு சொன்ன காரணம் கேட்டிங்கன்னா, பொத்து நிறையா போட்டு போடுவோம். ஒரு குழந்தை கையாக இருக்கும், அந்த குழந்தை கைக்கு வேண்டியதை போடணும். ஒரு பெரியவா கையாக இருக்கும், அதுக்கு வேண்டியதை போடணும். ஒரு ரொம்ப வயது முதிர்ந்த கையாக இருக்கும், அவருக்கு மாதிரி வேண்டியதை போடணும். பொம்மநாட்டு கையாக இருந்தால் எப்படி பரிமாறணும், அது வேகம் போட்டால் மேலே தெரிச்சிடும். அதுக்காக தான் கை பார்த்து பரிமாறுறது அப்படிங்கிறது. மூஞ்சி பார்க்க முடியாது, கை தான் பார்க்கணும். மூஞ்சி பார்த்து பரிமாறக்கூடாது, கை பார்த்து தான் தெரியும். அவன் மூஞ்சி பார்த்து இலையில போட்டான்னு எங்கே போடுவான், எங்கேயோ போய் சேதறான். அதுக்காக தான் கை பார்த்து பரிமாறு. கல்யாணத்தை உபசரிப்பு ரொம்ப முக்கியம். அது எங்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல். என்ன சார் போட்டீங்க, நான் வேலை செய்கிற இடத்துல கல்யாணத்தில் என்னுடைய பொண்களையே உபசரிக்கிறதுக்கு விட்டுருவேன். பந்தியில் என் பொண்கள் நின்று இருக்கும். சார் என்ன ஒன்று சார் சாப்பிட்டா, ஏய் வர்ற இந்த மாமாவுக்கு ஏதாவது கொண்டு போடுறேன். அவர் வேணுமோ வேண்டாமோ இவ சொல்கிறா, ஏய் இந்த மாமாவுக்கு ஏதாவது கொண்டு போடுங்கிறா. அது காரணம் என்ன, இந்த உபசரிப்பு. பேசும் தலைமை உங்களை சந்திக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆளுமையும் பேசும் தலைமை சந்திக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் நான் அடிக்கடி சொல்லுவேன். பேசும் தலைமையிலே தமிழகமே கொண்டாட வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுடைய அனுபவத்தில் பார்த்தா உங்கள் கையால் தேசிய தலைவர்கள் கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தியிலிருந்து பல குடியரசுத் தலைவர்கள் உங்கள் கையால் சாப்பிட்ருக்குறாங்க. நிறைய பேர் பாராட்டியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக
நீங்க ஏதோ ரசத்தை ஒயின்னு வச்சு ஏமாத்தினதா கூட அதாவது- சரித்திரம். அதை பத்தி கூட அதாவது நீங்க சொல்லணுங்க. பஞ்சாயத்து யூனியன் கான்ஃபரன்ஸ் நடந்தது 1965. ம்ஹும். அதுக்கு ஜவஹர்லால் நேரு, வி.கே. கிருஷ்ணமேனன், காமராஜ் நாடார், பக்தவத்சலம், முத்துராமலிங்க சி. தேவர். சுப்பிரமணியம், முத்துராமலிங்க தேவர், இந்த மாதிரி விஐபிஸ், அதாவது ரொம்ப தேசத்துக்கு முக்கியமானவா. ம். முதல் நாளைக்கு சாப்பிடும்போது அவருக்கு வி.கே. கிருஷ்ணமேனனுக்கு அந்த அவருடைய அசிஸ்டண்ட்டு அந்த ஒயின் சாப்பிட்டு தான் பழக்கம் அவருக்கு. ஒரு கையால் ஒயினும் ஒரு கையால் சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர். நான் கை கட்டிட்டு இருந்து, என்ன இது சாப்பிட்டுட்டு இருக்காரு என்னன்னு நான் கேட்டேன். அவங்க அது ஒயின் ரொம்ப ஒஸ்தி ஒயின். அந்த பையனை சைடு கொடுத்தீங்க, இந்த வேலை சாப்பிடும்போது நான் கொடுப்பேன் உண்டக்க, நீ அதை கொண்டு வச்சிடறாங்க. எதாவது கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன்ப்பா, பயப்படாத, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த ஒயின் கலருக்கே ரசத்தை வச்சு அவங்ககிட்டே கொடுத்தா கொண்டு வைக்க சொன்னேன். ஒன்று நான் வச்ச ரசம், 2 அவன் கொண்டு வைக்கிறான். அப்போ அவருக்கு என்ன ஏற்படும், சரி அவன் தானே கொண்டு வச்சிருக்கான், இன்னும் நல்லா இருக்காது, நமக்கு எப்போது உள்ளது தான் கொண்டு வச்சிருக்கான், நம்ம அசிஸ்டண்ட்டு வேறு மாற்ற மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு. அவர் ஒயின் சாப்பிட்டே இருந்தார். உடனே அப்படின்னா அந்த பையன் ஓடிதான், இந்த எங்கே வாங்கின ஒயின் எங்கே, இந்த ஒயின் எங்கே விற்கிறது, அது பிராண்டு யார், நீ வாங்கினியா அவள் வாங்கினாளா அப்படின்னு அவர் வந்து அவர்கிட்ட இங்கிலீஷ்லேயே கேட்குறாரு. அவன் உடனே தெரியும், அவனுக்கு புரியுது இங்கிலீஷ்னால, அவன் ஹிந்திக்காரன். உடனே அவன் முதலாளியை காமிச்சிட்டான். முதலாளியை காமிச்சு யார், அதோட முடிஞ்சு போச்சு, ஏந்துட்டார், கையெழுமிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த உயிரை பற்றி நான் ஸ்டேஷன் டீன் ஸ்டேஷன் சொன்னேன். அப்போ அவர் போய் சொல்லிட்டார், மாதிரி என்கிட்ட இருக்கிற கிக்கு அந்த ஒரு ரசத்தை அந்த கலரை கொடுத்து உங்களுக்கு செஞ்சுருக்கான் அப்படின்ட்டார். கூப்பிடுங்க உடனே. நான் சாப்பிட்ட ஒயினுக்கும் அந்த ஒயினுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. இதில் என்ன சாப்பிட்றதுனால என்ன, அது என்ன சாப்பிட்றதுனால என்ன. அந்த நீங்கள் எப்போதும் சாப்பிட்ற ஒயின் வந்து சாதாரணமாக உள்ளே போய் லேசாக ஜீர்மானம் ஆகும். இந்த நான் வச்ச ரசத்தில் ஜீரகம், மிளகு, அந்த தொண்டைக்கு வேண்டிய நல்லா கரைஞ்சி சாப்பிடும்போது உள்ள உடனே ஜீரகம் ஆகி இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போல எண்ணங்கள் தோன்றும் அப்படின்னு சொன்னேன். வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுத்தார். காந்தி வரும்போது வெங்கட்ராமையர், அருணாச்சலம், நொண்டிச்சக்கர் மாதிரி பெரிய ஆள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் கும்பகோணத்தில் இடம் கிடையாது காந்தியை நிறுத்தி பேசுறதுக்கு. இப்போ வெங்கட்ராமையர் மாமா சொன்னேன், மாமா காவே அரிசலாத்தாங்கல்ல பாலம் இருக்குது, ஆற்று பாலம் இருக்குது, அது நிறுத்தியிருக்கோம், கடைசி போகி தான் அவர் நிற்கிற இடம், அங்கே கை இறக்க வேண்டாம், எந்த ட்ரெயின் போக, ஜனங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் காவேரி ட்ரெயின் பார்க்க முடியும், நல்ல ஐடியாடான்னு. அவர் வந்து வெளியில் வந்து எங்கே இப்படி அப்படி 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 பார்த்துட்டு இருக்கும்போது வெங்கட்ராமையரை கூட்டு, இந்த ஊரில் காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். இவர் உடனே, டேய் என்னடா அது காந்தி காப்பி கேட்குறாரா, ஒரே நிமிஷம். உடனே ஓடி போனேன், ட்ரெயினர் குதித்தேன். நாயுடு ஹோட்டல்னு இருக்கேங்க கும்பகோணம் ஸ்டேஷனில். இந்த நாயுடு ஹோட்டலில் போய் டபராசில் தானே எடுத்து தச்சாலுமே அந்த டபராசில் 2 காப்பி வாங்கிட்டு வந்தேன். அங்கேருந்து வரும்போது ஆரிகிரி போட்டு அனுப்பிச்சிடுது, போராத போச்சு அனுப்பிச்சிது, 2 காப்பி வாங்கிட்டு ஓடி வந்து டபராசில் விட்டேன். இந்த டபராசில் குடிக்கிறதுக்கு அவருக்கு தெரியல கப்பு தான். அந்த டவராவை எடுத்துகிட்டு அந்த கப்பை பார்த்தோம், அரை கப்பு வச்சு கொடுத்தேன். இப்படி மேலே பிடிச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னேன், சூடு இல்லாமல் இருக்கும். சாப்பிட்டு உடனே இருக்குது, வெரி குட், ரொம்ப ஃபட்டாஸ் காஃபி அப்படின்னு உடனே அவர் வெங்கட்ராமையர்கிட்ட சொல்லி உடனே இவர் வந்து எனக்கு தட்டி கொடுத்தா, ஏய் நல்லா காப்பாற்றிட்டா, ரொம்ப உனக்கு பெருமை. அப்போ வயசு எனக்கு 9 தான். 9 வயசு தான். நான் ஒன்றும் பெரிய மலையை தூக்குற வயசு இல்லை, 9 வயசு. படத்தில் இருக்கிற நேரம் தான் நான் காந்தியை பார்க்கணுன்னு வேடிக்கை பார்க்க போனோம். நீங்கள் உங்களோட ஃபேவரட் வந்து ரசம் தான், ரசத்திலே டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் வடநாட்டில் ராஷ்டிரபதி பவன்லேயே பல தலைவர்கள் உங்கள் சாம்பாரை வச்சுட்டு குடிச்சிட்டே சுற்றிட்டு இருந்ததா இருக்குது. அதாவது அவன் ஊரில் வைக்கிற சாம்பாருக்கும் நம்ம வைக்கிற சாம்பாருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவள் வைக்கிற சாம்பார் சும்மா ஒரு பருப்பை கடை விட்டு அதில் வந்து அந்த மசாலா அப்படி அவள் ஊர் மசாலா அப்படி போட்டு அப்படியே கலந்து வச்சு அதை சாம்பார் சாப்பிட்டுருப்பான். நம்ம என்ன செய்யணும் கேட்டால் துவரம் பருப்பு தனியாக கரையை விட்டு, புளிச்செல்லாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் தனியாக வச்சு, இது கொதிச்சதுக்கு அப்புறம் விட்டு அதுக்கு வேண்டிய அழகெல்லாம் பண்ணி அந்த சாம்பாரை கொண்டு நம்ம கொடுக்குறோம். வெங்காயம் போடுறோம், முருங்காய் போடுறோம், இல்லை காய் போடாது கொடுத்தா அது கூட அந்த சாம்பார் தக்க அப்படியே பின்னுறது. அதை சாப்பிடும்போது ஒரு உணர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சாம்பார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த சாம்பாரை பிரசிடென்ட் ஹவுஸில் ராஜீவ்காந்தி, உஜ்ஜல் சிங் இவர்களுக்கெல்லாம் நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ வச்சு கொடுத்தேன். பவுலில் வச்சுக்கிட்டு ராஜீவ்காந்தி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். இட்லியை சாப்பிடாம சாம்பார், இட்லி சாப்பிடல, சாம்பாரே சாப்பிட்டுட்டு இருந்தார். அதே மாதிரி இந்திரா காந்தி பார்க்க போகும்போது இந்திரா காந்திக்கு இப்படி தான் சாம்பார் வடை வேணும்னு சாம்பார் வடை வச்சு கொடுத்தேன். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாம்பார் வடைனா வடையை தட்டி சாம்பாரில் போட்டு அப்படியே கொண்டு கொடுத்துருவாங்க. அது அந்த மாதிரி நான் செய்யாதபடிக்கு இந்த வடையை தட்டி கொஞ்சம் ரசத்தில் ஊற போட்டேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே அமுக்கி விட்டு அதை தூக்கி சாம்பாரில் போட்டேன்.
சாம்பார் மேலே விட்டு கொண்டு கொடுத்தோம். அப்போ என்ன ஆகுன்னா இந்த சாம்பார் ஊறின அளவுக்கு உள்ள உப்பு காரம் அந்த வடைக்குள்ளே சேர்ந்து போயிடுது. அப்போ சாப்பிட்றதுக்கு சாம்பார் வடை ரொம்ப நல்லா இருந்தது, அட்லாஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. இந்த சமையலில் இப்போ ஒரு குடும்பத்தில் சமைக்கிறோன்னா தம்பிக்கு ஒன்று பிடிக்கும், அண்ணனுக்கு ஒன்று பிடிக்கும். டேஸ்ட்லேயே அண்ணன் வந்து காரம் கூட வேணும் பாப்பில், தம்பி குறைச்ச வேணும்னு பாப்பில். இது மாதிரி புளிப்பு சில பேர் கூடலாம் கேட்பாங்க. நீங்கள் 1,00,000 பேருக்கு சமைக்கிறீங்க, வடநாட்டுக்காரங்களுக்கு சமைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அதெல்லாம் உங்களால் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? எல்லாரும் எப்படி உங்களை ஒரு பாராட்டுறாங்க? ஊருக்கு வேலைக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி தெரிஞ்சிடணும். ஆந்திராவுக்கு போனோமா, சரி இங்கே இப்படி தான் இருக்கணும். அல்லம் பச்சடிம்பாங்க, வெள்ளை பச்சடி இல்லை, அல்லம் பச்சடினா இஞ்சி பச்சடி போய் அல்லம் பச்சடி, இவன் வெள்ளம் பச்சடி வெள்ளத்தை போட்டுருவோம். அல்லம் பச்சடினா இஞ்சி வாடு காரம். கோங்குரா சட்னின்னு சொன்னோன்னே அவன் இங்கே இருக்க போட்டு நாசம் பண்ண அந்த கோங்குரான மிளகாயிலேயே கரையணும். அது அந்த கோங்குரா போட்டு வச்சு ஆப்பையால் நெய் விட்டுப்பாங்க. அது ஆந்திரா. கேரளாவுக்கு போனீங்கன்னா பச்சை மிளகா தேங்காய் போட்டு அரை, எல்லாம் பச்சை மிளகா தேங்காய் ஒழிச்சாண்டை விட்டியா, தேங்காய் எண்ணெய் விட்டா சமையல். வடார்காடு ஜில்லாவுக்கு போனால் கூட்டு இல்லாத புளிவிட்ட கூட்டு, பருப்பு ஜாஸ்தி கிடையாது, பருப்பு இல்லாமல் அங்கே சமைக்கணும். அது வடநாட்டு இங்கே வடார்காடு ஜில்லா சமையல். அந்த பக்கம் திருநெல்வேலி இந்த பக்கம் என்ன போட்டிங்கன்னா சாம்பாரும் காயும் தகன்னு ஆடணும். திருநெல்வேலி பக்கம், ராமநாதபுரம் பக்கம், சிவகங்கை பக்கம், அந்த மாதிரி ஊர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் காயும் தகன்னு சேர்ந்து வரணும். எடுக்கும்போதே சேர்ந்து வரணும், அது தனித்தனியாக போகக்கூடாது. அது அதனால் வரும்போது அது சரியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலே ஒரு பையனுக்கு உரப்பு இருக்குது, ஒரு பையனுக்கு கரை இருக்குது அப்படின்னு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திதிப்பு ஒன்றுங்கிற பையனுக்காக வேண்டி ஒரு பொரியல் திதிப்பாக பண்ணுறாங்க. ஒரு பையனுக்கு காரமாக இருக்கணும்னு சொன்ன உடனே அவன் உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து காரம் போட்டு வச்சுடுறாங்க. சாம்பாரை மீடியமாக வச்சுடுறாங்க. இவன் இந்த காரத்தை சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு கரெக்டாக போய்ட்டு அம்மா நீங்கள் நல்லா இருந்தது சொல்லிட்டு போடுறான். அவன் திருப்பி சாப்பிட்டு சாம்பார் அம்மா ரொம்ப நல்லா இருக்குது. அதான் அவன் மனசில் தெரிஞ்சது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. செய்கிறது ஒன்று, கொடுக்கறது 2, சாப்பிட்றது 2. ரொம்ப சிறப்புங்கய்யா. நம்ம தொடர்ந்து பேசலாங்கய்யா. ஒரு சமையற் துறையில் சமையற் துறை விற்பனர் அப்படின்னே சொல்லலாம். இது ஏதோ இவரோடு இது இல்லை, இவருக்கு முன்பு பல தலைமுறைகள் இந்த துறையில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாரிசுகளும் இந்த துறைக்குள் தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர் இவருக்கு எப்படி ஒரு ஆலமரத்திற்கு எப்படி விழுதுகளாக அவரை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தூரம் சமைச்சு பார்த்து சமைச்சு அன்போட சமைக்கிற அந்த சாப்பாடை பல நேரங்களில் பல பணக்கார வீட்டு திருமணங்களில் வீணாக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை இவர் எப்படி பார்க்கிறார்? இது பற்றியெல்லாம் பேசலாமே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு